வணக்கம். இந்த காணொளி காட்சியிலே நான் பேசப் போகின்ற விஷயங்கள் அனைத்துமே அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள். நீங்கள் அதிகாரப்பூர்வமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு மெட்ராஸ் ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தப்பட்ட அபிஷியல் வெப்சைட்டை நீங்க டெய்லி செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப இந்த வீடியோல நான் என்ன பேச போறேன்னா, 2.5 மாதங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டதுன்னு சொல்லி 2.5 மாதங்களுக்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்னு அப்லோட் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு தெரியல. அந்த விஷயத்தை என்னாலே நம்ப முடியல, எனக்கு அது மேல நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்லியே வீடியோ போட்டேன். நீங்க கூட அது உருட்டு, சோ வதந்தியா இருக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. நானே வதந்தி தான் அப்படிதான் நினைச்ச வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னா, மலை வாழிடத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு மாவட்டம் வச்சுக்கோங்களேன், அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. எப்படின்னா, ஓஏ மசால்ஜி இந்த மாதிரி போஸ்டிங் ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டு அவங்களுடைய ஷார்ட் லிஸ்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அவங்க எல்லாம் ஷார்ட் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் டைரக்டா அந்த செகண்ட் ஸ்டேஜ் அந்த பிராக்டிகல் இருக்கு பாத்தீங்களா, அதுதான். அதுக்கப்புறம் 3வது தான் இன்டர்வியூ வித் சிவி. மொத்தம் 3 ஸ்டேஜ். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து டைரக்டா 3வது ஸ்டேஜுக்கே போயிடுற மாதிரி, ரிட்டன் எக்ஸாம்ல இருந்து டைரக்டா இன்டர்வியூ வித் சிவிக்கே போற மாதிரி ஊடால இருக்கக்கூடிய பிராக்டிகல் இருக்காது அப்படின்ற மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்க எதுவும் கேள்விப்பட்டீங்கன்னா என்கிட்ட கேட்டாங்க. இல்ல நீங்க சொல்லிதான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோல கூட இந்த மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அந்த சைட்ல அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா நம்ப கூட முடியல, இப்பெல்லாம் நடக்குமா அப்படிலாம் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதே விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னால தமிழ்நாட்டினுடைய ஒன் ஆஃப் தி வட மாவட்டம், நார்த் டிஸ்ட்ரிக்ட் பேர்ல மென்ஷன் பண்ணல, ஓகேங்களா. அங்க இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களாம். என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, 2 வீக்ஸ் கழிச்சு, அந்த 2 வீக்ஸ்ல அந்த ஓஏ மசால்ஜி இந்த மாதிரி போஸ்டிங்ஸுக்கெல்லாம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடணும், ஜூன்லயே ஆட்கள்ல தேர்வு செஞ்சு ஜூன் மாசத்துல எடுத்து முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பேசி இருந்திருக்காங்க. பட் இதுல என்னதான் டவுட் வந்துச்சு, அது எப்படி அடுத்த வாரம் ரிசல்ட் வர போகுதுன்னா, அதாவது இதை சொல்லியே அவங்க 1 வாரம் ஆச்சுல, அவங்க 2 வாரம் டைம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்ப நம்மளை பொறுத்தளவு இப்ப வீடியோல பேசும்போது 1 வாரம் கழிச்சு நான் சொல்ல முடியும். அந்த 1 வாரம் கழிச்சு ரிசல்ட் வருது அப்படின்னா அதுக்குள்ள எப்படி பிராக்டிகலுக்கான ரிசல்ட் விட்டு இன்டர்வியூ சிவி வச்சு அதுக்கான ஃபைனல் லிஸ்ட் விட்டு அது எப்படி ஜூனுக்குள்ளே முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்குமே இருக்கு. பட் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது அந்த பர்சன் கேட்டிருக்காங்க. அவங்க போய் இடையில போய் பேச முடியாது பாத்தீங்களா, எப்படி பாசிபிள் என்னன்னு கேட்க முடியாது பாத்தீங்களா. சோ இந்த விஷயம் இப்படி ஒண்ணு கேள்விப்பட்டது. சோ எல்லாமே கனெக்டிங் த டாட்ஸ் மூலமா இணைக்கும் போது நான் நேத்து ஒரு விஷயம் ஒண்ணு கேள்விப்பட்டேன். இங்க நான் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் தான். அங்க இருக்கிறவங்க கேட்டாங்க, இப்ப புதுசா எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் ஃபாலோ பண்றாங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினாங்க. அவங்களும் ஒரு பர்சன், ஒர்க் பண்ற பர்சன் தான். 2021 நாங்க போனப்பெல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இல்ல, நாங்க பிராக்டிகல் வச்சு தான் போனோம், இப்ப பிராக்டிகலே கிடையாதாம்ல, டைரக்டா இன்டர்வியூ போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. இல்லையே ஜி, இந்த மாதிரி ரிட்டன் அப்புறம் பிராக்டிகல் அப்புறம் இன்டர்வியூ அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொன்னேன் நேற்று கூட. அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நானுமே கேள்விப்பட்டேன், நானும் ஒரு 10 நாளைக்கு முன்னாலதான் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், இப்படிதான் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, ரிட்டன் எக்ஸாம் முடிச்சு டைரக்டா இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, பேச்சு அடிபடுது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பர்சனுமே சொன்னாங்க. இதுவரை நான் பாத்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பர்சன்ஸ் சொல்லி நான் இந்த 2.5 மாசத்துக்குள்ள கேள்விப்பட்டிருக்கேன். 2.5 மாசத்துக்கு முன்னால, 1 வாரத்துக்கு முன்னால, நேத்து, இப்படி 3 தடவை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த விஷயங்களை. 2.5 மாசத்துக்கு முன்னால கேள்விப்பட்டப்ப இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு தோணுச்சு. ஆனா இப்படி இன்னும் 2 பேரை அப்படி சொல்ல ஒருவேளை அப்படி இருக்குமோ, நடக்க போகுதோ அப்படின்ற எதிர்பார்ப்பு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. என்ன இருந்தாலுமே இன்னும் 1 வாரம் கழிச்சு, 1 வாரத்துல எப்படியும் தெரிஞ்சிட போறோம். அடுத்து பிராக்டிகலா இல்ல இப்ப விஷயங்கள் கேள்விப்படுற மாதிரி டைரக்டா இன்டர்வியூவே கூட்டிட்டு போக போறாங்களா செலக்ட் பண்ணி, அப்படின்னா எந்த ரேஷியோல கூட்டிட்டு போக போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றது எதுவுமே தெரியல. நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்ப இந்த வீடியோல சொன்னது எல்லாமே அதிகாரப்பூர்வமற்ற செய்தி, ஓகேங்களா. இதை நம்ப வேண்டாம். இது நான் கேள்விப்பட்ட தகவல்களை உங்கள்கிட்ட நம்முடைய காணொலி காட்சி மூலமா உங்களுக்கு சேர்க்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மெயில் பண்றது, இந்த ஓஏ செலக்ஷன் லிஸ்ட் வரலன்னு சொல்லி மெயில் பண்ணியே ஒரு அப்டேட்டை வர வச்சோம். அதே மாதிரி திரும்ப மெயில் பண்ணி இந்த ஷார்ட் லிஸ்டையும் வர வைக்கணும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் உங்கள்கிட்ட எல்லா டைமே இருக்கும், நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல உள்ளவங்களுக்கு. அதை நான் முன்னாலே சொல்லிட்டேன், இந்த மாசம் ஆரம்பிக்கிறப்பே சொல்லிட்டேன். அதுக்கு ஒரு தேதியும் குறிச்சோம், 19ஆம் தேதி பண்ணிக்கலாம் அப்படின்னு தேதியும் குறிச்சோம். அப்படி ஒரு தேதி குறிக்கிறேன்னா அதுக்கு பின்னால பலவிதமான காரணங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப எதுவும் நீங்க செப்பரேட்டா மெயில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது நீங்க உங்க தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி, தவளை தன் வாயாலே கெடும் ஒரு பழமொழி மாதிரி ஆகிவிடும். ஏன் இப்படி சொல்றேன்னா, இதுக்கு நான் தனி வீடியோ போடணும் போல. இதுக்கு பின்னால நிறைய விஷயங்கள்லாம் பேக்ரவுண்ட்ல
ஓடிட்டு இருக்கு, அந்த மாதிரி விஷயங்களும் கேள்விப்பட்டேன். அதனாலதான் அதை பத்தி அந்த வீடியோல பேசணும்னா நிறைய வீடியோ அப்படியே நிறைய மினிட்ஸ் பேசுறாப்புல ஆகி போயிரும். சரி, ஓகே. அப்படி ஒருவேளை 19ஆம் தேதி மெயில் பண்ணாலுமே அது தனி குரூப் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்ல, அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, எம்கசின்னு ஒரு குரூப் இருக்கும். சோ அதுதான் மெயில் பண்றதுக்கான குரூப்பே நம்ம ஆரம்பிச்சது அதுதான். ஓகேங்களா? அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்ற குரூப்ல யாரும் மெயில் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் போடுறது அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வச்சுக்கிற வேண்டாம். அது எம்எஸ்சிக்கான குரூப் கிடையாது. அது காம்படிட்டிவ் எக்ஸாம் குரூப். அது பொதுவா எல்லாருமே இங்க இருக்காங்க. மத்தவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அப்புறம் சடன்லியா கட் ஆஃப் சர்வே எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி 2 டிஸ்ட்ரிக்ட மென்ஷன் பண்ணி மார்க்கை மென்ஷன் பண்ணி அங்க இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கான்டாக்ட் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அது ஏன் இந்த சடன்லியா ஒரு சர்வே அப்படி எடுத்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா, தென் மாவட்டங்களை ஒட்டி சொல்றேன், அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் இடையே பாத்தீங்கன்னா நிறைய கட் ஆஃப்ல நிறைய வேரியேஷன் இருக்கு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, அப்புறம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படின்றது கூட போற மாதிரி இருக்கு. அதே சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரையில பாத்தீங்கன்னா கட் ஆஃப்லாம் கொஞ்சம் கம்மியா வருது. மார்க் ஒரு 82, 84 மார்க் எடுத்தவங்க கூட பாத்தீங்கன்னா போறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்கும் போல. அந்த மாதிரிதான் சர்வே எடுத்த வரை நாங்க அப்படிதான் பார்க்க முடியுது. அதனாலதான் ஒரு வேரியேஷன் அப்படின்றது சவுத் டிஸ்ட்ரிக்ட் உள்ளேயே இருக்கு. தென் மாவட்டங்களுக்குள்ள இந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கு. அதை எங்களால உணர முடிஞ்சது. அதனாலதான் அதை உன்னிப்பா இன்னும் கவனிக்கணும், அந்த கட்டாவை பத்தி இன்னும் நல்லா ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான், ஆழமா பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் குறிப்பிட்ட இந்த 2 மாவட்டங்களை பத்தி உள்ள கான்டாக்ட் பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா வர வச்சது. அது நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, இன்னும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன், தேனியா, சரியா ஞாபகம் இல்ல. இந்த மாதிரி 4 டிஸ்ட்ரிக்ட்ல கட் ஆஃப் பரவாயில்லை. கொஞ்சம் 82, 84 உள்ளவங்க கூட சான்ஸ் இருக்கு. ஆனா அங்கே கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, அப்புறம் விருதுநகர், இந்த மாதிரி இதுவும் தென் மாவட்டங்கள் தானே. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட் ஆஃப் அப்படின்றது கூட தான் போறாப்புல இருக்கு. அத சர்வேல பாத்தீங்கன்னா எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இன்னும் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி முடிக்கல. அதுக்கப்புறம் சென்னை, தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டத்துல முதன்மையான மாவட்டம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 70 மார்க்குக்கு மேல எடுத்தா கூட அதுலயும் இந்த டிசபிள் பர்சன், ஆதரவற்ற விதவை, இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில ஒரு பிரியாரிட்டி அதிக முன்னுரிமை கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. அவங்கள ஒரு 70, 75 எடுக்கிறவங்களுக்கு கூட ஒரு சான்ஸ் அப்படின்றது பை சான்ஸ், வாய்ப்பு தான், வாய்ப்பு அப்படின்ற இடத்துல கிடைக்குது. அதே சமயம் ஜஸ்ட் ஒரு பிரியாரிட்டி பிஎஸ்டிஎம் வச்சிருக்கவங்களுமே 80 மார்க்குக்கு மேல உள்ளவங்க, 81, 82 மார்க்கு மேல உள்ளவங்களே கூட பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பிராக்டிகல் போறதுக்கான வாய்ப்புகள் மிக அருமையா கிடைக்குது, எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் சென்னையை பொறுத்தளவு. இன்னும் சென்னையில குறிப்பிட்டு சொல்லணும் இருந்ததா, அதாவது இப்ப எஸ்சி அருந்ததியர், எஸ்சிஏ, அதுல ஒரு விமன்ஸுக்காக மட்டும்தான் இந்த கேட்டகரி ஒதுக்கி இருக்கும். விமன்ஸ்ல பிஎஸ்டிஎம் இருந்து பிரியாரிட்டியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தனி இடஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா. அவங்க எல்லாம் 65 மார்க் எடுத்தா கூட உள்ள போயிடலாம் போல. பிராக்டிகல் அடுத்த ஸ்டேஜோ இல்ல பிராக்டிகல் வைக்காம டேரக்டா இன்டர்வியூ எடுக்கிறாங்களா, எனிஒன் ஏதோ ஒரு ஸ்டேஜ் அடுத்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல ஈஸியா போயிடலாம் போல, கம்மியான மார்க் எடுத்து கூட போயிடலாம் போல. அந்த மாதிரி அங்க லெவல் அப்படின்றது அங்க அப்படிதான் இருக்கு. ஓகே, இப்ப இந்த வீடியோல நீங்க பார்த்து முடிச்சது நான் கேள்விப்பட்ட தகவல்களை உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். அந்த எக்ஸாம் அடுத்து நடக்க போற ஸ்டேஜ் எப்படி போகுது அதை பத்தி. அடுத்து கட்டாவை பத்தி பார்த்தோம் பாத்தீங்களா, அது என்னால் பகுப்பாய்வு செய்யப்பட்ட விஷயங்கள். அதை இந்த விஷயத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணேன். இது எதுவுமே அதிகாரப்பூர்வ செய்திகள் இல்லை. அதிகாரப்பூர்வ செய்திகளுக்கு வெப்சைட்டை பாருங்க, அபிஷியல் வெப்சைட்டை பாத்துக்கோங்க. நன்றி.